முதல்வர் காப்பீட்டு திட்டத்துல இது வரைக்கும் 5 லட்சம் மட்டும் தான் இருந்தது. முதல் முறையா வரலாற்றிலேயே இந்திய அரசியல் வரலாற்றிலேயே ரொம்ப சிறப்புமிக்க ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. 5 லட்சத்துலேருந்து டைரக்டா 25 லட்சம் காப்பீடு தொகை பெற்றுக்கொள்ளலாம். காப்பீடு தொகைன்னா நம்ம மெடிக்கல் இன்சூரன்ஸ் மூலமா இது கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்ற விஷயத்தை கொண்டு வராரு. அது ஹாஸ்பிட்டல் கிளைம். மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் அவர் துறை சார்ந்த ஏனைய அமைச்சர் பெருமக்களுக்கும் முக்கியமா சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் இந்த ஒரு தாழ்மையான கோரிக்கை. ஐயா, உங்களுடைய பார்வைக்கு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா எங்களுக்கு தெரியாது. இந்த 5 லட்சம் ரூபாய் இருக்கும் போதே இந்த மெடிக்கல் மாஃபியா இன்சூரன்ஸ் கும்பல் ஏற்கனவே போதுமான அளவு தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்திட்டானுங்க. சரிங்களா? இப்போ 25 லட்சம் ரூபாய் நீங்க அனௌன்ஸ் பண்றீங்க. ரொம்ப உண்மை உள்ளபடியே ஒரு குடிமகன் என்ற முறையில் வரவேற்கிறேன். ஆனால் பத்திரிகையாளர் என்ற முறையில் இதை வரவேற்கிறதா இல்லை இன்னும் பயமாக பார்க்கிறதா என்ற ஒரு சந்தேகம் எழுகிறது. இந்த 5 லட்சத்துக்கே சாதாரணமா ஏதாவது ஒரு வயது சம்மந்தம், ஏன்னா வயதானவங்க 55 வயசு 60 வயசு மேலானவங்களுக்கு அடிக்கடிமா சுவாச பிரச்சனை, மூச்சு பிரச்சனை, பிளஸ் வயிறு பிரச்சனை, மூணாவது முக்கியமான விஷயம் வலி சார்ந்த பிரச்சனை, மூட்டு வலியிலேருந்து கால் வலிக்கு எல்லாம் பிரச்சனை. இதுல ட்ரீட்மெண்ட் சொல்லி ஹாஸ்பிட்டலில் போனாலே நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரிக்கு மட்டும்தான் கிளைம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. மிச்சம் எந்த இதுக்கும் வயசானவங்களுக்கு அந்த கிளைம் பண்ண முடியாது. உடனே நீங்க கேட்கலாம், நம்ம தான் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கோமே தனியா அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாரும் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் போக முடியுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்தியமா முடியாது. சரிங்களா? இன்னொரு பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துலையுமே சர்ஜரி ரிலேட்டட் விஷயம்னு சொல்லி நம்ம போனாலே குறைஞ்சபட்சம் 80,000 1.25 லட்சத்துலேயே முடிஞ்சிடும். ஆனால் பெரும்பான்மை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான ஹாஸ்பிட்டல்ல 5 லட்சம் ரூபாய் ஸ்கீம் இருக்கா, ஆட்டோமேட்டிக்கா மொத்த அமௌண்ட்டை வலிச்சு எடுத்துடுறான். அது போக எக்ஸ்ட்ரா 30,000 ரூபாய் கட்ட சொல்றான். ஐயா, லைவ் ப்ரூஃபா நானே உட்காருவேன். ஐயா, என்னுடைய தாயார் அவர்களுக்கு நீர் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரிக்காக ஒரு தனியார் மருத்துவமனை அணுகிறேன். அவங்க நீர் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி இந்த காப்பீடு திட்டத்தில் எடுத்துக்கலாம். அது போக எக்ஸ்ட்ரா உங்க கையில இருந்து 60,000 தரணும் அப்படின்றாங்க. அப்போ அவைல் பண்ணது 1 லட்சம் மட்டும் தான் அவைல் பண்ண முடிஞ்சது. பேலன்ஸ் அமௌண்ட் இப்போ அவைல் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம மருத்துவ இன்சூரன்ஸ் ஸ்கீம் சொல்லிச்சு. அந்த சூழல்ல வேற, ஏன்னா ஏற்கனவே 11 ஆண்டுகளா கஷ்டப்பட்ட என்னோட தாயாரானவர்கள், நான் என்ன பண்ணேன், திருப்பியும் 60,000 எக்ஸ்ட்ரா கட்டிட்டு அந்த 1 லட்சம் அந்த காப்பீடு டிரான்ஸ்ஃபர் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் சர்ஜரிக்கே உள்ள கூட்டு போறாங்க. இது தனிப்பட்ட முறையில் நான் ஃபேஸ் பண்ணேன். இந்த மாதிரி ஒவ்வொரு பாமரனும் எல்லா இடத்துலையும் இந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கான்.